கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சங்கீதத்தில் 70வது சங்கீதத்தில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஜெபிக்கிறது எப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்ங்கிறதும் நமக்கு வேதத்தில் இல்லாத எந்த விதமான நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே வேதத்தில் இருக்குது. நாம் படித்து அதை நம்ம ஜெபிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தவறுகளில் விழாமல் நம்ம இருக்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை தான் நம்ம படித்து ஜெபிக்கணும். அதுதான் இன்றைக்கி செஞ்சுட்ருக்கோம். 70வது சங்கீதத்தை தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற வசனங்கள் மூலமாக ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுறாரோ அதுக்கு மூலமாக நம்ம நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சேர்ந்துட்டுக்கொள்ள முடியும். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கிரியை செய்யத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீ வழிநடத்தத்தக்கதாக நம்ம ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த வசனங்கள் எங்களோடு கூட பேச வேண்டுமா, எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி எங்களை சரியான பாதையில் நடத்துகிற வசனங்களாக இருக்கிறபடியா அந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் தாமே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கணுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்கள் வேணத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே நீங்களே ஆளுகை செய்து வேணத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற மகிமெல்லாம் மகே செலுத்துகிறோம். நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாட்களில் ஜெபம், அதாவது சங்கீதத்தில் நம்ம தாவீது ஜெபித்த ஜெபத்தை தான் நம்ம ஒரு சூழ்நிலை நமக்கு முடியாத சூழ்நிலை வரும்போது நாம் எப்படி ஜெபிக்கணுங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படிங்கிறதுனால இந்த சங்கீதத்தை எடுத்து நம்ம தியானிக்கிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் அந்த 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 70வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் நம்ம முன்னாடி எல்லாமே படிச்சிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். அந்த கடைசி வசனத்துக்கு முன்னாடி அவர் தான் நமக்கு துணை, நீர் தான் எனக்கு துணை அப்படின்னு கடைசியில் அவர் முடிக்கும்போது என்ன மாதிரி சொல்கிறாரு பாருங்கள். நீங்கள் தான் எனக்கு துணை. அவருக்கு வந்து ராஜாவாக இருந்ததுனால நிறைய பேர் அவங்களுக்கு காவலுக்கு மற்ற எல்லாத்துக்குமே இருந்திருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவரை தான் துணைன்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை துணையாக வச்சுருக்கோம்? சிலர் பாருங்கள், சொந்தங்களை துணையாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களில் பார்த்திங்கன்னாக்கி துணை மனுஷனை நம்பி நம்ம ஓடி துணையை அந்த கடைசி வரைக்கும் நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க. நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறதுனால தாவீது அந்த இதை பிடிச்சிக்கிட்டாரு. அதை பிடிச்சிட்டு ஜெபிச்சார் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஜெபத்தை நாமளும் செய்யணுங்கிறக்காண்டி தான் இந்த இதை நம்ம படிக்கும். அடுத்தது என்ன விடுவிக்கிறவருமாய் மாணவரே அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் விடுவிக்கிறவர், அவர் நம்மளை விடுதலை செய்கிறவர், நமக்கு துணை நின்று நம்மளை அப்படியே துணை மட்டும் நின்றுட்டு நீங்கள் எப்படியோ போங்க, அந்த வழியை நீங்கள் செல்றதுக்கு நான் துணை இருக்கேன், ஆனால் நீங்கள் எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடாமல் நம்மளை விடுதலையும் செய்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் சிக்கிட்டோம்னு வைங்க, அதுலேருந்து நமக்கு துணையும் இருக்கார். நம்மளை விடுவிக்கிறவங்க எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்கள். இந்த வேதாகமத்தை நம்ம நிறையா சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ நம்ம வசனத்தை ரொம்ப வயசான காலத்தில் நம்ம படிக்கணும்னு வைங்க, அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனை வருது. ஏன்னா இவ்வளோ ரகசியங்கள்லாம் ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு வேதாகமத்தில். நம்ம இதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டோமே, ஏன் இவ்வளோ வயசு வரைக்கும் நம்மளை படிக்காமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் கவலைப்படுவோம் பார்த்திங்களா. எனக்கெல்லாம் அந்த கவலை வந்திருக்குது, ஆனால் அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி கவலைப்படுவோம். ஏன்னா வேதத்தில் எல்லா விதமான ஆலோசனையும் நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. அது மனிதர்கள் மூலமாக சொல்லி தந்திருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே நமக்கு அதை படித்தோம்னாக்கி நிறைய பேர் பாருங்கள், பிள்ளைகளெல்லாம் 2 வயசு நல்லா கொஞ்சம் வாய் பேச ஆரம்பித்தோடனே வேதத்தை கொடுத்து அந்த வசனங்களை தியானிக்க சொல்லி அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை திருப்பி சொல்லுவாங்க. அப்படி படிக்கிற பிள்ளைங்கள்லாம் 2-3 வயசுலாம் அந்த வேதாந்தத்தை தூக்கி படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் மாறுறதுக்கு காரணமே அவங்க வளர்க்குற ஒரு வேதத்தை கொடுத்து வளர்க்காங்க. படிப்பு ஒரு முக்கில் இருந்தால் கூட அந்த படிப்பு அவங்க அது எல்லாம் சாதாரணமாக எல்லாருமே படிக்கக்கூடிய காரியங்கள் அவங்க உலகத்துக்கு போகணுன்னு படிப்பாங்க. ஆனால் வேதத்தை படிக்கணும்னாக்கி நம்ம தனியாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது தான் அதை படிப்பாங்க. எல்லாருமே வேதத்தில் கிறிஸ்தவங்களாக இருக்க மாட்டாங்க பார்த்திங்களா. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் நாம் நம்ம வேதத்தை பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளே சொல்லி கொடுத்தோன்னு வைங்க, அதுதான் அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த வேத வசனங்கள்லாம் அவங்களுக்கு சொந்தமாக்கி நம்ம கொடுத்து அவங்க வளர்க்கும்போது, அவங்களுக்கு சொந்தமாக்கி அவங்க வளரும் பொழுது இந்த வேதத்தை வசனம் அவங்கள நிறைய நடத்தக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். நிறைய மிஷினரிகள், நிறைய ஊழியம் பண்ணுறவங்கலாம் பாருங்கள், நிறைய அப்படி தான் வளர்ந்து வந்தவங்கலாம் நிறையா அருமையாக ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்தமாக வாழ்ந்தது, மற்றவங்களை வாழ வைக்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, எல்லாமே செய்கிறாங்க. அந்த மாதிரி காரியங்களை நம்மளும் செய்யறதுக்கு நம்ம பிள்ளைகளையும் அர்ப்பணித்து நம்ம வளர்க்குற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்படி ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிச்சு பண்ணுவாங்க.
இப்போ நீரே என் துணை அப்படிங்கிறது வந்து அவர் துணையை தவிர வேறு எந்த துணையும் வந்து நமக்கு வந்து சரியான கடைசி வரைக்கும் நம்ம நடத்தக்கூடிய காரியங்களை செய்யாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 46வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தேவையான நமக்கு துணை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனுகூலமான துணை அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாசிக்கிறது அந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். சங்கீதத்தில் தான் நிறைய நம்ம படிக்க முடியும். வசனங்கள்லாம் நம்ம தியானித்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த வசனங்கள் மூலமாக ஜெபிக்கும் பொழுது நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கலாம். அதுக்காக தான் நம்ம படிக்கும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு நம்ம படிக்கும். இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு அடைக்கலாம். அவர் அடைக்கலத்தை தவிர வேறு எங்கேயுமே அடைக்கலமாக நம்ம போகவே முடியாது. அடுத்தது பலன் நமக்கு பலன் தரதும் அவர் தான். நமக்கு வந்து பலன் நம்ம சாப்பிட்றதுனாலையோ மற்ற எதுலையுமே பலனே வராது. ஆவியானவர் நம்மளுக்கு பலன் தந்தார்னா நம்ம உலகத்தில் சக்ஸஸாக பிசாசுக்கு நின்று ஜெயிச்சு நம்ம வாழ முடியும். நோய்கள் பிரச்சனைகள்லாம் இப்போ வருது பார்த்திங்கன்னா நிறைய ஆபத்து. அந்த மாதிரி காலத்தில் கூட நம்ம ரோட்டில் நடந்து போகிறது கூட நமக்கு ஆண்டோடைய பிரசனம் நம்மளோட கூட இருந்தால் மாத்திரம்தான் நம்ம சரியான பாதையில் போயிட்டு நம்ம வர முடியும் அப்படிங்கிற காரியங்களில் இருக்கிறத இங்கே நம்ம சங்கீதத்தில் நம்ம படிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்போது நடக்கிற காரியங்களில் கூட நமக்கு இது தேவை இருக்கிறது. அனுகூலமான துணையும் ஆனவர். அவர் வந்து நமக்கு துணை இருக்கார். எப்படி நமக்கு சரியான பாதையில் நம்மளை கொண்டு போய் நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அவள் வந்து நம்ம அதுக்கு ஒரு கருத்து, அதாவது அந்த வசனத்தினுடைய ஒரு அவங்க சொல்லியிருக்க கருத்துக்கு நாம் வந்து அதுக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்கணும்னாக்கி அதுக்கும் நம்ம வந்து வேதத்தில் நமக்கு இருக்குது, படிக்கலாம். நீங்கள் வேதத்தில் நம்ம அந்த குறிப்பு கொடுத்து நம்ம வந்து நிறைய அதுக்குன்னு வசனங்கள்லாம் நிறைய கொடுத்து நம்ம வேதாகமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேதாகமத்தெல்லாம் நம்ம வாங்கி படிக்கும் பொழுது நமக்கு அதுக்கு உரிய வசனங்களுக்கு உரிய ஒரு அர்த்தங்களை நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அந்த நாட்களில் பாருங்கள். துணைன்னா பாருங்கள், சில சமயம் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சரியாகவே போக மாட்டோம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும் பொழுது சரியான பாதையில் எல்லாருமே செல்கிறோம், நம்ம போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் சரியாக நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போனாலும் நம்ம ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு பார்த்தீங்களா. அவர் வந்து நம்மளை வந்து நம்முடைய உதவி செஞ்சு அவர் வந்து அவருடைய உதவி, அவருடைய ஆறுதல், அவர் நம்மோட இருந்து நம்மளை வந்து நடத்துதை நம்ம பார்க்க முடியும். அவருக்கு பிரியமான பிள்ளைங்களாம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் செய்கிற சமயம் சரிஞ்சு நம்ம வேண்டாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து அதை செஞ்சு அவர் நம்ம கூட இருந்து நம்மளோட செய்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து ஆண்டவரே நீங்கள் நான் சரியான பதில் போகலை, என்னை நடத்திட்டீங்க, உங்களுக்கு பிரியமானது செய்ததுக்கு எனக்கு வழி நடத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். சில நேரத்தில் பார்த்திங்கனாக்கி நமக்கு பாதுகாப்புலாம் சில நேரத்தில் பார்த்திங்கனாக்கி இருக்காது. நமக்கு பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் நாம் வந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் வந்து நம்ம அவர்கிட்ட நம்பிக்கை வச்சுருக்கோம். அவர்கிட்ட நம்பிக்கை வச்சுருக்கணும். அவர் வந்து நமக்கு பிரியமாக இருந்து நம்மளை நடத்துகிறார் பாருங்கள். அந்த சமயங்களில் தேவன் பேரில் நம்பிக்கையும் பிரியம் வைக்க வந்து நமக்கு நம்முடைய வாழ்வில் இந்த துன்பங்கள் அதெல்லாம் வரும் பார்த்திங்களா, பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் வந்து நமக்கு தேவையான அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெல்லதுக்கு வல்லமை, அந்த திறமையெல்லாம் அவர் வந்து தர்றாரு. அப்போ இந்த எதிராளியான சத்துரு வந்து நிறைய திட்டங்கள் நம்ம ஆண்டவருக்குன்னு பிரியமான வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம போகணும்னு நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுதே அவன் வந்து அதுக்கு எதிராக வந்து என்னென்ன திட்டங்கள் போடணுமோ அதை செய்து நம்மளை வந்து மனக்கடிக்க பார்ப்பான். அப்போ வந்து அவருடைய பிரசனம் இருக்கணும், அவர் கொடுத்துருக்கிற வல்லமை இருக்கணும். அந்த வல்லமையினால்தான் இந்த எதிராளியான கொண்டாட தடைகளெல்லாம் நம்ம முறியடித்து ஆண்டவர் வல்லமை பலன் தரார் பாருங்க. அவர் பலனை நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு நம்ம இந்த பிசாசை ஜெயிக்கணும் இல்லையா, இல்லாட்டா நாம் வந்து ஜெயிக்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய பலன் நமக்கு கண்டிப்பாக தேவை. அவருடைய பாதுகாப்பு, அவர் வச்சிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற அந்த பிரியம், அன்பு, நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால நம்மளை மேலே பிரியமாக இருக்கார். அந்த ஆண்டவர் தான் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கணும். நம்ம துணை வந்து ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுல நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதை, நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இந்த 2 நாளாகமும் 19:11 பார்த்தீங்கன்னாக்கி உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியில் வசனத்தில் வலிக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் திடமானதாக இருந்து காரியங்கள் நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அந்த எந்த விதமான போர் வந்தாலும் சரி, எந்த போர்க்களங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அத்தனை காரியங்கள்லையும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் திடமானதாக இருந்து காரியங்களை, அதாவது திடனாரு, ஏன் நம்பிக்கை இழந்து இருக்காத, சோர்ந்து போய் விடாத, நான் வந்து நீ உத்தமமாக நடந்தனாக்கி நான் உனக்கு துணை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். உத்தமமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி நம்ம உத்தமர்னாலே ஆண்டவர் தான் நமக்கு உத்தமராக இருக்கார். ஏன்னா ஆண்டவரை தவிர வேறு யாருமே அந்த உண்மையாக இருந்து நமக்கு உதவி செய்கிறவங்க யாருமே கிடையாது.
அதனால் ஆண்டவர் வந்து தான் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் வந்து கரெக்டாக செஞ்சு நம்மளை நடத்தக்கூடிய தகப்பன் நமக்கு. அப்படி இருக்கிற தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்கிற நாமளும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். அப்படி இருந்தேன்னா உன்னை வந்து நான் எப்படி நடத்துவேன் அப்படிங்கிறத 92வது சங்கீதத்தில் 14-15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உந்த உத்தமர் என்றும் என் கண்மலாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் நான் வந்து விளங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து யார் உத்தமலாக நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களை எப்படி நடத்துவேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அவர் உத்தமர், நாமளும் அவர்களுடைய பிள்ளையாக நாம் நடக்கணும். அந்த உத்தமத்தில் நல்லா நடந்தோம்னாக்கி நம்மளை என்ன செய்வார்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்போது யார் இருப்பாங்கன்னா உத்தமமாக நடக்கிறவங்க தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவர் உத்தமர், அவரே மாதிரி நம்ம நடந்தோம்னாக்கி நமக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்குது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கி முதிர் வயதிலே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதிர் வயது அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் தான். அதை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கி சங்கீதம் 71:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருன்னு சொல்லி வசனத்தில் நம்ம படிக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கி ஒரு முதிர் வயதில் என்ன நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு இருக்குது. நமக்கு பலன் கொஞ்சம் குறைஞ்சி போகலாம், நமக்கு வந்து ஒரு வேலைகள்லாம் செய்ய முடியாமல் போகலாம். அப்படி இருக்க நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே வேதாந்தத்தில் நம்ம படிக்கலாம். இப்போ முதிர் வயதில் வந்து நம்ம தள்ளிவிடாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் கேட்காங்க. அப்போ நம்ம வந்து முதிர் வயதாக இருக்கும்போது சரீரத்தில் சில குறைபாடுகள், பலன்லாம் குறைஞ்சி போய் நம்ம வந்து கஷ்டம் அதெல்லாம் நிறையா நமக்கு வந்தது. சரீரத்தில் ஒரு நோய் வரும்போது அந்த நாட்களில் தேவன் நம்மளை நடத்தி வர்றதை முன்னாடி நடத்தியிருக்காரு பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த நாட்கள்லேயும் முதிர் வயதிலையும் நம்மளை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வந்து நமக்கு இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்ததுனாக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அந்த காரியங்களை வந்து ஆண்டவர் முன்னாடி என்ன நடத்தினார், அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கும் நடத்துறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்காருன்னு சொல்லி அந்த நாட்களில் முன்னாடி செஞ்ச வாலிப வயதிலலாம் நம்மளை செஞ்சிருப்பார் பாருங்கள். அந்த இதை நினச்சி வயதான காலத்துலேயும் என்ன நடத்துவீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு நம்ம வந்து துரிதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்புறம் கடைசி நாட்களில் நம்ம வந்து பாதுகாக்க அவர் வந்து நம்ம அப்படியே விடாமல் நம்மளை பாதுகாத்து நடத்துவார்னு அவரே நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைகள் இருக்கலாம், நம்ம குடும்பங்கள் இருக்கலாம், ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோதான் அன்பு இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை போல் நம்மளை நடத்தி செல்றதுக்கு யாருமே இருக்க முடியாது. அதனால் பிள்ளைகள் அன்பு செலுத்தாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க சிலர் வந்து. அப்படி இல்லைங்க, ஆண்டவருடைய அன்பு பெருசு. அந்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கு காட்டும் பொழுது அவங்க அன்பாக இருந்தாலும் இல்லைனாலும் சரி பரவாயில்ல, ஆனால் ஆண்டவருடைய அன்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம நோக்கி பார்க்குற பிள்ளைங்களாக இருக்கணும். எப்பவும் ஆண்டவரே நீங்கள் தான் கடைசி நாட்களில் எங்களை போஷித்து எங்களை பாதுகாத்து நடத்தணும் சொல்லி அவரே நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்புறமா மரண வெள்ள சரீரம்லாம் ஒடுங்கி ரொம்ப சிலர் வந்து ஊழியம் பண்ணுறவங்க பாருங்கள், நிறைய சரீரம் மரண தருவாயில் வரும்போது கூட அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்கள் வந்து என்ன பரலோகத்துக்கு எடுத்துக்கிடுங்க, உங்கள் தூதர்கள் மூலமாக என்ன எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிலாம் ஜெபிக்கிறவங்களாம் நிறைய பேர். அது உண்மையாக நடந்திருக்கு, உலகத்தில் நடந்து நம்ம போகிற ஊழியக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த வேலை சரீரம் பலனும் ஒடுங்கும்போது அவருடைய பரலோக சமூகத்துக்கு நம்ம போகிறோம், தேவ தூதர்கள் நம்ம வந்து அழைச்சி செல்வாங்கன்னு அந்த பேராக வந்து நமக்கு இருக்கணும். அப்போ வந்து நம்ம சரீரம் வயதானோடனே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை இவ்வளோன்ட்டு சொல்லி சோர்ந்து விழுந்துருந்தாங்க பாருங்கள், அது கிடையாது. நம்மளை எவ்வளோ ஓட்டத்துக்கு ஆண்டவர் வச்சுருக்காரோ அவ்வளோ ஓடி ஜெயிக்கிறதுக்கு ஆண்டருடைய பலன் நமக்கு போதுமானதாக இருக்கிறதுனால முதிர் வயதில் நாம் வந்து பயந்து அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பெரிய முதிர் வயதில் நமக்கு நல்ல புஷ்டியாக அந்த பசுமையாக இருக்கிற ஒரு காரியங்களை செய்வார். இப்போ நம்ம புஷ்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம பார்த்திங்கன்னாக்கி இந்த நல்லா, அதாவது நல்ல கொழுப்புள்ள சாப்பாடு, மற்ற உடம்புக்கு நல்ல பலன் உள்ள அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. பசுமைனாலே இந்த புல்லை போல் நம்ம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. ஆண்டவர் வந்து படைப்பே வந்து நல்லா பசும் புல்லாக அந்த மிருக ஜீவனுக்குலாம் ஆகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போது இந்த இது எந்த இடத்துல நம்ம படித்து பார்த்தாலும் பாருங்கள், புஷ்டி பசுமை அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் கொடுக்குறது தான். ஆண்டவர் வந்து படைச்சி நம்மளை வந்து எதுவுமே அப்படியே காஞ்சி போய் அப்படியே வறண்டு போய் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தரவே செய்யலை. அவர் வந்து நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு தந்திருக்காரு. அந்த வாழ்க்கையில் நாம் வந்து எப்படி வாழுதோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமானது. அதை வந்து நம்ம செஞ்சு நம்ம முதிர் வயதாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்து நம்மளோட கூட இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும், அவர் நடத்தி செல்லணும், அவர்
துணை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணை செய்து நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை தாவீது செய்ததை நமக்கு செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி எரேமியாவில் நீங்கள் ஒரு வசனம் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எரேமியா 39ல் 16லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆள் உதவி செய்கிறவருக்கு என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்க்கலாம். நீங்கள் வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நல்லா ஒரு மனுஷன், அதாவது ஒரு முன்மாதிரியாக ஒரு ஆள் அவர் நடந்து போனது, அப்படி வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு வந்து அந்த காரியங்கள் வந்து நமக்கு புரியும். ஏன்னா வந்து நமக்கு இந்த துணைன்னா என்ன துணை அப்படின்னோம்னா ஆண்டவர் முதுவையிலையும் நமக்கு மறிக்கும் போதும் அது ஒரு பெரிய காரியங்கள் செய்கிறாருங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லும்பொழுது நமக்கு தெரியும். இதில் வந்து விடுவிக்கிறவர்னாக்கி ஏதாவது விடுவிக்கிறவர்னாக்கி நம்ம வந்து ஒரு உதவி செய்கிறாங்க, நமக்கு உதவி செஞ்சாங்கன்னாக்கி அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நாம் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கோம் பார்த்தீங்களா. அதுதான் நமக்கு விடுவிக்கிறவர். ஆண்டவர் வந்து விடுவிக்கிறாரு, நாமளும் வந்து அந்த மாதிரி செய்யணும். அவர் விடுவிக்கிறவர், அவர் பிள்ளையா இருந்து நாம் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு ஒரு விடுதலை, அவங்களுக்கு விடுதலை தேவையா, அவங்களுக்கு உதவி தேவையா நம்ம செய்யணும். அதே மாதிரி தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியில் இருக்கிறத நம்ம படிக்கலாம். எரேமியா 39, 16, 18 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசிக்கு உதவி செய்த ஒரு எத்தியோப்பியன் இருந்தார், ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் எபெத்மேக் அப்படிங்கிற ஒரு பேருடைய ஒரு மனுஷன். அந்த மனுஷன் உதவி செஞ்சது என்ன அப்படிங்கிறது 38வது எரேமியா 38ல் 7வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். இவன் ஒரு பிரதானி, ராஜாவுக்கு பிரதானியாக இருந்த ஒரு மனுஷன். அவன் வந்து பாருங்கள், இந்த எரேமியா 39, 18, 16, 18 வரைக்கும் சொன்ன பாருங்க, அந்த வசனத்தில் என்ன நடக்குதுனால இந்த ஆளுக்கு வந்து உதவி செய்கிறாரு எரேமியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு துறவில் கொண்டு போய் எரேமியாவை போட்டிருக்காங்க. அந்த இடத்த நீங்கள் படித்து பார்க்கலாம் 39வது அதிகாரத்தில். அப்போ போட்டிருக்கும்போது இவங்க வந்து ராஜாவோட அந்த பிரதானி வந்து தான் உதவி செய்கிறது. இந்த ராஜா கிட்ட போய் கேட்டு ஒரு 30 மனுஷனை கூட்டிகிட்டு போய் அந்த துறவிலேருந்து வெளியே தூக்கி அந்த ஆளை விடுதார் இந்த பிரதானி. அப்போ வந்து பாருங்கள், அந்த உதவியை செய்கிறான். இப்போ அவங்கெல்லாம் இப்போ போராட்டம் பண்ணி அந்த துறவில் கொண்டே போட்டு அந்த ஆள் அப்படியே இருக்கார். இப்போ அந்த ஆள் இவர் வந்து கேள்விப்பட்ட உடனே ராஜா கிட்ட போய் உதவி கேட்டு இவருக்கு வந்து உதவி செய்து அவரை வந்து வெளியே கொண்டு வந்து விடுதார். அந்த உதவியை வந்து பாருங்கள், இந்த நாட்களில் எல்லாம் வந்து பாருங்கள் எரேமியாவில் வந்து எப்படி வெளியே தூக்கி விட்டதை உதவி செய்கிறாருன்னு பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசிக்கு அவர் வந்து உதவி செய்கிறாரு. அந்த எரேமியா இடத்துலேருந்து இறக்கத்தையும் தீர்க்கதரிசி அந்த எதிரிகள்லாம் போய் எல்லாம் உள்ளே போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் பயப்படவே செய்யலை இந்த ஆள். ஏன்னா ராஜா கிட்ட தான் வேலை பார்க்கவங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும். ஆனால் இந்த ஆள் பயப்படாமல் எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசின்னு சொல்கிறவருன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அப்புறம் போராடுவாங்க. ஆனால் இவர் ஒரு ஆள் மட்டும் அப்படி இருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால தீர்க்கதரிசிட்ட இரக்கத்தையும், அவர் இரக்கத்தை பெற்றது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு எப்படியாவது ஆண்டவர் பிள்ளைய நம்ம தீர்க்கதரிசி அவருக்கு பிரியமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க மாதிரி தான். அப்போ வந்து பாருங்கள், இந்த எதிர்ப்புலாம் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் எதிராக நின்று தைரியமாக வந்து இவர் வெளியே கொண்டு வந்தார் ராஜா கிட்ட போய் கேட்டு. அப்போது எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, தவறு செஞ்சுட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, தவறு செஞ்சுட்டு இருக்கவன் ஒரு தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் செய்கிறாரு. இப்போ அந்த எத்தனையோ காரியங்கள் வந்து எரேமியா தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசிங்கிறது இந்த ஆளுக்கு தெரிஞ்சதுனால அவன் வந்து தவறே செய்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கானே, இதை எப்படி நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி முயற்சி செஞ்சார் அந்த ஆள் கொண்டு வந்தார் எரேமியா தீர்க்கதரிசியை. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கி யாருக்காவது உதவி செய்யணும், தண்டனை பெறுறாங்க, அவங்க தப்பே செய்யாமல் அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும். அந்த இடத்துல நாம் வந்து தைரியமாக நின்று அவங்களுக்கு எதிராக நின்று உதவி செய்ததை நாம் முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செஞ்சோம்னாக்கி நமக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார்னு சொல்லிட்டு தான் அந்த எரேமியாவை காண்பித்த இரக்கத்தை வந்து எருசலேமெல்லாம் வீழ்ந்து போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனுஷனை உயிர் தப்பி பிழைக்க அந்த இடத்துல நம்ம வசனத்தை படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஆண்டவர் வந்து உதவி செய்வேங்காரு. உண்மையான ஊழியக்காரனை வந்து பார்த்திங்கன்னாக்கி தேவன் மறக்காமல் உயிர் பிழைக்க செய்கிறார். அந்த எரேமியா மூலம் பேசுகிறாரு. எல்லா வசனத்தையும் பேசி உனக்கு வந்து நான் உதவி செய்வேன், நான் ஒன்றும் அழிக்க மாட்டேன், நான் இந்த ஜனங்களோட அழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சதுனால ஆண்டவர் வந்து எவ்வளோ, நீங்கள் அந்த இடத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். 38வது இடத்துல அவர் செய்கிறது 39ல் 16லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் படிங்க. அந்த வசனத்தில் நான் சொன்ன காரியங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு
உங்களுக்கு புரியும். நீங்கள் படிச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஜெபத்தோடு படிங்க. அவர் எப்படி செஞ்சாருன்னு சொல்லி உதவி செஞ்சார், அதுக்காக ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு எப்படி உதவி செஞ்சார் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கலாம். அப்போது அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது உதவி செய்யணுன்னாக்கி மற்றவங்களுக்கு தவறு செய்யாமல் அவங்க தவறு செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க வந்து மாட்டிக்கிட்டு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்காண்டி நம்ம போராடி ஜெயித்து அவங்களுக்காக உதவி செய்வதற்கு ஆண்டர்கிட்ட கேட்கணும். நமக்கு உதவி செய்ய முடிஞ்சாலும் உதவி செய்யணும். அப்படி செய்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அடுத்தது ரெண்டாவது இன்னும் ஒரு 2 காரியத்தை நான் எழுதிச்சிருக்கேன். தானியேல் 3:17 நீங்கள் படிச்சிங்கன்னா, தப்புவிக்க வல்லவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் மாத்திரம்தான் தப்புவிக்க முடியும். வேறு யாருமே தப்பிக்க முடியாத இந்த சூழ்நிலையில் அவர் தான் விடுதலை செய்ய முடியும். இப்போ அக்கினி 7 மடங்கு போடுங்க, இவங்க சொன்னதை கேட்கலையா, சரி இவனுக்கு வந்து 7 மடங்கு போடு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவன் வந்து அந்த ராஜா சொல்கிற ஒரு காரியத்துக்கு வந்து அவங்க பயப்படவே இல்லை. பயமுறுத்தான், நீங்கள் வந்து இதில் போட்டு இதில் இந்த இதை வனங்கள்னாக்கி உங்களை வந்து அந்த அக்கினியில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அதுதான் கட்டளை. ஆனால் வந்து இந்த மக்கள்லாம் எல்லாருமே சரின்னு வணங்குதாங்க. இவங்க 3 பேரும் மட்டும் வணங்க மாட்டேங்காங்க. ஏன்னா அவங்க அந்த உலகம் போகிற மக்களோட கூட நம்ம கலந்துக்கிட்டு இருக்கலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கும், ஆண்டவருடைய அழைப்பு இருக்கும், அவருக்கு எப்படி செய்யணும் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வச்சுருப்பார். அந்த இதில் போகும்பொழுது சில உலக மக்களோட நம்ம வந்து ஒத்து போக முடியாது, அவங்களுக்கு பிரியமாக நம்மளை நடக்க முடியாது. அதனால் நாம் அவங்களோட ஒத்து போய் அவங்களோட நம்ம கலந்து இருந்தோம்னாக்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. அந்த இடத்துல இந்த இடத்துல 3 பேரும் அதை தான் செய்கிறாங்க. எதையுமே வந்து மக்களுக்காண்டி மக்களை போல் நாமளும் ஒத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவனோடு இருந்த அந்த தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொடர்பு வந்து தைரியமாக சாட்சி கொடுத்தாங்க. எனக்கு வந்து விசுவாசம் இருக்குது, எனக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளை நான், அதனால் ஆண்டவர் வணங்குறதை விட்டுட்டு நான் இதை வணங்க மாட்டேன்னு சொல்லி தைரியமாக இருக்காங்க. ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தை ஒன்று இருக்குது பாருங்கள், நான் வணங்குற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவாமல் போனாலும் சரி. அப்போ விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது பார்க்கும்போது, ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துவாருங்க ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருந்துருக்கு. நீங்கள் வந்து நான் வணங்க மாட்டோம், உங்கள் சிலையை வணங்க மாட்டோம், அவர் விடுவிச்சாலும் சரி விடுவிக்காட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி. அப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி ஒரு அவிசுவாச வார்த்தைகள்லாம் வந்தாலும் கூட ஆண்டவர் அதை வந்து அப்படியே விட்டுறது கிடையாது. அவருடைய பிள்ளையை அவர் கனப்படுத்துறவர் ஆண்டவர். அதனால் இவங்க ஒத்து போகாமல் அந்த விசுவாசத்தில் பலப்பட்டு நிற்காங்க. சோதிக்கப்பட்ட பெரிய இந்த பரிசுத்தவான்கள்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் நிறைய எடுத்து பார்த்தோம்னாக்கி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஒரு சோதனை வந்து அந்த சோதனையிலேருந்து பெரிய விடுதலை கொடுத்து ஆண்டவர் அப்படி விடுவிச்சு அவர் நடத்தக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்குது. நிறையா அந்த மாதிரி யோபு மற்ற நிறைய காரியங்கள்லாம் பாருங்கள், யோசேப்பு அவங்கெல்லாம் நல்லா பரிசுத்தமாக வாழன்ட்டு இருந்தவங்க நிறைய சோதனைகள்லாம் வந்து பார்த்திங்களா அதுலேருந்து வெற்றி பெற்று தான் அவங்க வந்தாங்க. அதுபோல் இவங்களும் வந்து பரிசுத்தவான்கள் எப்படி ஒரு பெரிய பெரிய சோதனை வந்ததோ விசுவாசத்தில், அந்த மாதிரி சோதனை தான் இந்த 3 நண்பர்களுக்கும் நடந்துச்சு. ஆனால் வந்து 7 மடங்கு அதிகமாக சூடு பண்ண போகிறான், கொண்டு போனவனே மறித்து போகிறான்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த அக்கினியில் வந்து 4வது நபராக மனுஷன் சாயலாய் அவர் வந்து அந்த அக்கினி நடுவில் வந்து அவங்கள வந்து விடுவிக்கார். அப்போ அக்கினி இவங்களை போட்டாலும் சரி எந்த இதில் போனாலும் சரி நம்ம வந்து ஆண்டவரத்தில் வச்சுருக்க அந்த விசுவாசம் நமக்கு சோதிக்கப்படும் பொழுது நம்ம உறுதியாக நிற்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மளை ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம இந்த 3 பேர் கதையில் நம்ம படிக்கலாம். அப்போ அவங்கள விடுவிச்சாரா? ஆமாம். அக்கினியில் போய் 4வது நபராக இருந்து அந்த ராஜாவே பார்த்து சொல்கிறான், நம்ம 3 பேர் போட்டோம் 4வது நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்போ அப்படி மற்றவங்களோட பேசி அந்த நம்மளை யாரெல்லாம் அந்த அக்கினியில் போட போகிறானோ அவன் மூலமாக பேசி கூட ஆண்டவர் நம்மளை விடுவிச்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளையா நம்மளை வழிபாடு. ஆனால் உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கக்கூடாது. நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அந்த அழைப்பில் நம்ம ஓடி அவருடைய விடுதலை அவர் விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் நம்ம இருக்கணும். ஆண்டவருக்கு ஒப்பித்த எந்த காரியங்கள் அவர்கிட்ட ஒப்புவிச்சிட்டோம், நாங்கள் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாம் துணை இருக்கணும், நீங்கள் தான் என்ன விடுதலை செய்யணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சுட்டு திருப்பி வந்து ஒரு சோதனை வந்தோடனே ஒரு ஏதாவது வந்தோடனே அதை உறுதியாக நின்று நம்ம தேவனுடைய உதவியை மாற்றலாம் நாடி நம்ம ஜெபிக்கணுமே தவிர மற்ற ஐயோ நமக்கு இவ்வளோதான் நமக்கு முடிஞ்சுது, நம்மளால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, அப்போ மனுஷன் நம்பி தான் ஓடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாற்றங்களை கொண்டு வரும்போது நம்ம அந்த ஆண்டவர் செய்ய காரியங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் அந்த நம்ம டிலே ஆகாமல் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அர்ப்பணித்ததை முழுமையாக அவரிடத்துல நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்து அந்த விடுதலையை வந்து ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஃபாதர் கூட ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னே ஆனந்தம்
அப்போது விடுதலை நாயகன் வெற்றி தருகிறார். எனக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே ஆவியானவராக இருக்கார், அவர் நடத்துகிறாரு. எனக்கு என்ன ஆனந்தம் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு ஆனந்தமாக நம்மளை நடத்தக்கூடிய காரியங்கள், விடுதலை செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் மாத்திரம் செய்ய முடியும். அந்த காரியங்களை நீங்கள் படிங்க. இங்கே வசனத்தை நிறைய தியானிக்கும் பொழுது நீங்கள் அதை கற்றுக்கலாம். இவங்க 3 பேருக்கு நடந்தது நிறைய பேருக்கு தெரியும் கதை. ஆனால் உறுதியாக நிற்கணும், நாம் நிற்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கும். அதில் உறுதியாக நிற்க நம்மளையும் ஆண்டவர் நடத்தி இவங்கள மாதிரி விடுதலையை தந்து நம்மளை ஆசீர்வாதம் தந்து அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிறுத்த நம்மளை வழி நடத்த நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துவார். அதுலேருந்து நம்ம விடுதலையும் துணையும் ஆண்டவர் மாத்திரம்தான் நம்ம கடைசி வர அதை உறுதியாக பற்றி நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே நீதிமானாதற்குள்ளே ஓடி சுகமாயிருந்திடுவான். ராஜா நீதிமானாதற்குள்ளே ஓடி சுகமாயிருந்திடுவான். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே என் நல்ல மேய்ப்பரே, நீ எங்கள் துணையானி, என்றும் விடுதலை தந்து விட்டீ. நல்ல போராட்டம் போராடிட உதவி செய்து நடத்திடும் தகப்பன் நீரே. நல்லவரே சர்வ வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. சர்வ வல்லவரே நல்லவரே போதுமானவரே. நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீங்க துணை நின்று எங்களை நடத்துகிறவர், நீங்க எங்களை விடுதலை செய்து நடத்துகிறவர், எங்களை முதிர் வயதிலும் நடத்துகிறவர், எங்களை அக்கினி சூளையிலும் நடத்துகிறவர், எங்களை விடுவிக்கிறவர், எங்களை நடத்தி செல்கிறவரே உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய பாதத்திலே அமர்ந்து எப்பொழுதும் உண்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எப்பொழுதும் உண்மை நீரே துணை, நீரே விடுதலை தருகிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு ஓட கிருபை செய்யுங்க. இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி, மக்களோடு நாங்கள் ஆண்டவரை ஒத்து போகாதபடி, தேவன் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் அது சரியாக போக எங்களுக்கு நீ பலம் தந்து எங்களை நீர் உற்சாகப்படுத்தி இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறையா. தாவீது ஜெபித்தது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும், உம்முடைய வசனங்களை தியானித்து உம்முடைய ஆண்டவரே சத்தத்தை கேட்கவும், உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றவும் எங்களுக்கு நீ முழுதுமாய் உதவி செய்ய நோக்கி மாத்திரம் பார்க்க கிருபை செய்யுங்க. நாங்கள் ஓடி நாங்கள் எடுத்த முயற்சி எல்லாம் வீணாய் போய் எல்லாவற்றிலும் தோல்வியடைந்த நிலையிலே இருப்போமானால் ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கீங்க. நன்றி. அக்கினி சூளையிலே எங்களோடு கூட ஆண்டவரே இருக்கிற தேவன், எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருந்து எங்களை நடத்துகிற தேவன் உண்டு என்று நாங்கள் பறைசாற்றி உண்மையே நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து எங்களை நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. எங்களுடைய திட்டங்கள் அல்ல ஆண்டவரே, உடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஓட எங்களுக்கு நீ இன்னும் அதிகமாய் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள வசனங்கள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். உடைய வார்த்தையினால் எங்களை போஷித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு உயிரானவரே, எங்களுக்கு பலனானவரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, சிலுவையிலே உடைய ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை கழுவி சுத்தப்படுத்தி உடைய பிள்ளையா மாற்றினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த வயதிலும் எங்களை ஆண்டவரே நீங்கள் தாங்கி வழிநடத்துகிற தேவன் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களை வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிற சுவாமி.
வசனங்கள் மூலம் உங்களோடு பேசினபடி நான் நன்றி. ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உம்மிடத்திலே மாத்திரம் நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய பாத்திர அமர்ந்திருந்து இரவும் பகலும் உண்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீ கிருபை பாராட்டமா செபிக்கிற. வசனங்களிலே இன்னும் அதிகமாக எங்களை ஆண்டவரே நீங்க கற்றுத்தந்து வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. வசனத்தின் அர்த்தங்களை நீங்க போதித்து நடத்துங்க ஆண்டவரே. அதை நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதா எங்களை நீங்க வழிநடத்தத்தக்கதா செபிக்கிற ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு வசனங்கள் எங்களுக்கு போதுமானதா இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். வழி காட்டவும், எங்களை விடுதலை செய்யவும், எங்களுக்கு துணை நிற்கவும், எங்களை பாதுகாக்கவும், எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் போதுமான கிருபை என் தேவனிடத்திலே உண்டென்று நாங்கள் முழுவதுமாய் உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாய் நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி. சாத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்து தேவன் எங்களை உயர்த்த வல்லமுள்ள தேவன், கண்மலையாகிய எங்களே ஆண்டவரே, எங்களுடைய தேவனே நீங்க கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன், நாங்கள் எங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல எங்களை உங்களுடைய பரத்தினால் தூக்கி வழி நடத்துங்க சுவாமி. சோதனை, வேதனைகள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி எங்களை முழுவதுமாய் ஆண்டவரே உடைய கரத்திலே நடச்சலமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் நடச்சல கிருபை செய்யுங்க. தடை செய்கிற எல்லா தடுப்பு சுவர்களும் எரிக மதில் போல உடை தெரியப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனுடைய கருத்திலே அர்ப்பணித்து எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உம்முடைய தீர்மானத்தின்படி நடந்து செல்ல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமா எங்களை நடச்சல போர்க்காய் நன்றி செலுத்துறோம். உடைய கிருபைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உடைய வல்லமுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க எடுத்து பலன்படுத்தி பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. உலகத்திலே ஆண்டவரே அநேகர் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. பரிசுத்தத்தை அநேகர் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. நீரே தலைவராய் இருக்க உதவி செய்ய ஆண்டவரே அவர்கள் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்ப அதை கண்டு உண்மை துதிக்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு இருந்த இந்த விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரை உறுதியாக நிற்க எங்களுக்கு பலப்படுத்தி எங்களை பயன்படுத்த உண்மை நோக்கி பார்க்கிறோம். நீங்க தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வந்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் அவங்க சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வந்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் நமக்கு சேர்த்து ஏசு ரட்சகனார் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.